ஹாய் டே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் இருக்கிற லலிதா ஜுவல்லரியில் உள்ள ஒரு ஃபியூ நெக்லஸ் அண்ட் ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி லலிதா ஜுவல்லரியில் நான் போட்டிருந்த ஒரு சேவிங் ஸ்கீமை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் ஜுவல்லரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் காட்டுறேன். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண போன அன்னைக்கு லலிதா ஜுவல்லரியில் இருந்த எனக்கு பிடிச்ச சில கலெக்ஷன்ஸை இந்த வீடியோவில் வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லலிதா ஜுவல்லரிக்கு ஒரு விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு கேரளா ப்ரைடல் செட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா கேரளா பேட்டர்ன் நெக்லஸ். இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 24 கிராம்ஸ் தான். அதாவது 3 சவரன் தான் வருது. நல்ல பாந்தமாக அழகாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் லென்த்து ஹாரம். இந்த மிட் ஹாரத்தோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 18 கிராம்ஸ் தான். அதாவது 2.25 சவரன் தான் இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஹாரம். இந்த லாங் ஹாரம் பார்த்திங்கன்னா இதிலே அழகாக ஸ்டெப்பாக 3 ஸ்டெப்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால் இதை கேப்சர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 48 கிராம்ஸ் தான். ஆனால் இதை வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 10 சவரன் மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப பாந்தமாக அழகாக இருந்தது. இந்த லாங் ஹாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு காசு மாலை செட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ காசு மாலை செட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு நெக்லஸ். இந்த நெக்லஸில் உள்ள காசு பார்த்திங்கன்னா லீஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதாவது அரச இலை டிசைனில் அந்த காசு கொடுத்து அதுக்குள்ளே லக்ஷ்மி பொறிச்சிருந்தாங்க. அண்ட் பெண்டன்ட் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக எம்போஸ்டாக ஒரு லக்ஷ்மி கொடுத்துருந்தாங்க பெண்டன்ட்டில். ஸோ இந்த நெக்லஸோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 24 கிராம்ஸ். அதாவது 3 சவரன், கரெக்டாக 3 சவரன் இருந்தது. அதுக்கடுத்து ஒரு மிடில் லென்த்து காசு மாலை ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ். நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. காசு வந்து நல்லா நெருக்கமாக இருந்தது. அண்டு வழக்கமாக வந்து இந்த காசு மாலை எல்லாம் யூ டைப்பில் தானே வரும். இது வந்து யூ டைப்பில் வராமல் இந்த பெண்டன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்து அழகாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஹாரம், காசு மாலையிலே கொஞ்சம் லாங். இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65 கிராம்ஸ். இந்த ஹாரம் பார்த்திங்கன்னா அந்த காசுக்கு மேலே ஒரு அழகான ஒரு லீஃப் டிசைன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது ஒரு ஃப்ளவர் டிசைன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இது போடும்போது பார்த்திங்கன்னா காசு மேலே நம்ம போட்டிருக்க மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு ஃப்யூசன் ஹாரம் மாட்டம் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இது நான் வந்து பேர் பண்ணி பார்த்தேன். ஸோ இது வந்து நான் லாஸ்ட்டு ரிங்கில் தான் வந்து மாட்டி பார்த்துருந்தேன். ஸோ இது இன்னும் கூட நம்ம வந்து இறக்கி போட்டுக்கலாம். ரிங்ஸு கொஞ்சம் இறக்கி போட்டுக்கிட்டலாம். ஸோ நான் வந்து ஒரு மிட்லென்த்தில் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு நீங்கள் வந்து பேக் செயின் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா இது வந்து நல்லா லாங்காக போடலாம். எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஸோ இந்த ஹாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ காசு மேலே வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஃப்யூசன் டைப்பில் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. இது மிட்லென்த்லேயும் போடலாம், நம்ம லாங்காகவும் போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்க்கும் வந்து காசு மாலைகள்லாம் இருக்குது. ஸோ நிறைய கிறிஸ்டின் பீப்புள் வந்து இந்த லக்ஷ்மி வச்சது விரும்ப மாட்டாங்க, முஸ்லீம் பீப்புள்ஸ். ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலா வச்சு ஸ்டார் வச்சு முஸ்லீம் பீப்புள்ஸ்க்கும் அந்த மாதிரி வருது. அதேமாதிரி கிறிஸ்டின் பீப்புள்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காசு மாலையெல்லாம் வருது பார்த்துக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது இந்த காசு மாலை. உள்ளுக்குள்ளே அதாவது காயின் காசு கொடுத்து ஒரு காசுக்கு நடுவில் கிராஸ் கொடுத்துருக்காங்க, சிலுவை போட்டிருக்காங்க. அந்த டிசைனுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பெண்டன்ட்டில் பார்த்திங்கன்னா எந்த உருவமும் இல்லாமல் ஜஸ்ட்டு ஃப்ளவர் டைப்பில் வந்து பெண்டன்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 78 கிராம்ஸ். 78 கிராம்ஸ்னால் கிட்டத்தட்ட 10 பவுன் வருது. 10 பவுனுக்கு 2 கிராம் கம்மி. அதுலேயும் கூட இதில் இந்த பெண்டன்ட்டில் வந்து கொஞ்சம் கெம்ப் ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கெம்ப் ஸ்டோன்ஸோட வெயிட்டெல்லாம் ஒரு 2 கிராம்ஸோ 3 கிராம்ஸோ லெஸ் பண்ணிவிட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 75 கிராம்ஸோடு தான் வந்துச்சு இதோட வெயிட்டு. செம பாந்தமாக இருந்தது, அழகாக இருந்தது. இது ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல லென்த்தாகவும் இருந்தது. இதுக்குமே நம்ம வந்து பேக் செயின் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நான் மிஸ் பண்ணிட்டேன் இதெல்லாம். ஸோ நான் பில்லெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஹாரம்லாம் பார்த்தேன். சரி, ஓகே, பில்லெல்லாம் போட்டாச்சு, லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இல்லைனா இதை நான் எடுத்திருப்பேன். சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து சீட்டு போட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எய்ம் பண்ணிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு துபாய் நெக்லஸ் அண்ட் ஹாரம் செட் பார்க்க போகிறோம். டர்க்கி டிசைன் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த நெக்லஸோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47 கிராம்ஸ். நடுவில் இருக்கிற அந்த மிட் ஆரம் இருக்கு இல்லையா, அதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 38 கிராம்ஸ். இது வந்து ஒரு மாதிரி ஹாரம் மாதிரியும் இல்லாமல் செயின் மாதிரி இல்லாமல் அழகாக இருந்தது. அந்த மிட் லென்த்தில் இருக்கிறது அந்த மிட் ஆரம் வந்து 38 கிராம்ஸ் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாங் ஹாரம், அந்த துபாய் பேட்டர்ன்லேயே வந்து 3 லேயர் உள்ள ஒரு லாங் ஹாரம். இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 78 கிராம்ஸ் தான் இருந்தது. அதாவது 10 சவரனுக்கு 2 கிராம் கம்மி. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து இண்டிபெண்ட்டாக இருந்தது, அடுத்த 2 லேயரும் அட்டாச்சாக இருந்தது. ஸோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கல்கட்டா பேட்டர்ன்லேயே ஹை பாலிஷ் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. ஹை பாலிஷ் நெக்லஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த நெக்லஸோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56 கிராம்ஸ். அடுத்து மிடாரத்தோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26 கிராம்ஸ், அதாவது 3.25 சவரன் தான் இருந்தது. அதுக்கடுத்து இந்த யூ டைப்பில் ஒரு லாங் ஹாரம். ஸோ இந்த லாங் ஹாரமோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 கிராம்ஸ். நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க வெயிட் வந்து டோட்டல் வெயிட் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உள்ள ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸ் எல்லாத்தோட வெயிட்டையும் சேர்த்து தான் நான் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஸ்டோனுக்கு வந்து தனியாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்டோன் வெயிட்டுக்கு, கோல்டுக்குள்ளே வெயிட்டுக்கு மட்டும்தான் நம்ம அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை வந்து இது பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. எல்லா ஷோரூம்லையும் இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ நான் வந்து டோட்டல் வெயிட் இந்த லாங் ஹாரத்தோட வெயிட் வந்து 120 கிராம்ஸ் போட்டிருக்கேன். அதுலேருந்து ஒரு 10 கிராம்ஸ் 10 to 15 10 கிராம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டோனோட வெயிட் லெஸ் பண்ணி கோல்டோட வெயிட் போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் கல்கட்டா செட்டு தான் பார்க்க போகிறோம். பெங்காலி டிசைனில் உள்ள நெக்லஸ், ஹாரம் அண்ட் மிட் ஹாரம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெக்லஸோட வெயிட் பார்த்திங்கன்னா 63 கிராம்ஸ். நல்லா ஹெவியாக இருக்குது, நல்ல பாந்தமாக இருக்குது. அதாவது 8 சவரன் கிட்ட வருது. இந்த ஒரு நெக்லஸ் போட்டாலே போதும், ஹாரம் எதுவுமே போட வேண்டாம், நம்ம நீட்டாக இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது இந்த நெக்லஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இதுவுமே நல்ல ஹை பாலிஷ் தான், நல்லா தகதகன்னு மின்னுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மிடாரம் வந்து யூ டைப்பில் ஒரு மிடாரம், அதோட வெயிட் வந்து 40 கிராம்ஸ். அதுக்கடுத்து ஒரு லாங் ஹாரம் வந்து எக்ஸாக்டாக 20 சவரன் இருந்தது, 20 சவரன் இருந்தது, அதாவது 160 கிராம்ஸ் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷனில் ஒரு நெக்லஸ் பார்க்க போகிறோம். அதாவது ரெட் கலர் பாலிஷ் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மகாலட்சுமி அந்த மாதிரி பதிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரியான ஒரு நெக்லஸ். ஸோ இந்த நெக்லஸோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34 கிராம்ஸ் வருது. அதில் வந்து அந்த பீட்ஸோட வெயிட்டை கம்மி பண்ணிவிட்டு 31 கிராம்ஸ் வரும். அதுக்கடுத்து மிடாரத்தோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 கிராம்ஸ் வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த லாங் ஹாரம், யூ டைப் ஹாரம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க, பீகாக்கு. அப்புறம் அந்த யூ டைப் ஹாரம் பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த டிசைன்லாம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இது. பட் இதில் வந்து எனக்கு அந்த சைடில் வந்து ஒயிட் அண்ட் ரெட் கலர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அது மட்டும் கொஞ்சம் பிடிக்கல. பட் டிசைனர் ஜுவல்லரிஸ் விரும்பி போடுறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே அழகாக இருந்தது. அதாவது டெம்பிள் ஜுவல்லரிலே ஹை பாலிஷ் கொடுத்து வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது இது. இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ். அண்ட் அந்த பீட்ஸோட வெயிட் எல்லாம் லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 84 கிராம்ஸ் இருந்தது. 16 கிராம்ஸ் அந்த பீட்ஸோட வெயிட்டை லெஸ் பண்ணிவிட்டு 84 கிராம்ஸ் போட்டிருந்தாங்க கோல்டோட வெயிட். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்டிக் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். ஆன்டிக்கில் விண்டேஜ் கலெக்ஷன், அதாவது இந்த பிளாக் கலர் ஃபினிஷ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கலெக்ஷன். இந்த நெக்லஸோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 21 கிராம்ஸ் தான் இருந்தது. 3 சவரனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கடுத்து அந்த மிடாரத்தோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 43 கிராம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற லாங் யூ டைப் ஹாரம் இருக்கு இல்லையா,
இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 கிராம்ஸ் இருந்தது. அதாவது டோட்டல் வெயிட் அந்த ஸ்டோனோடு சேர்த்து. ஸ்டோனெல்லாம் லெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 86 கிராம்ஸ் இருந்தது. இதுவுமே நல்லா அழகாக இருந்தது. 90 கிராம்ஸ்க்கு நல்ல பார்வையாக இருந்தது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆன்டிக்கில் இன்னொரு ஒரு நெக்லஸ் அண்டு ஹாரம் செட் பார்க்க போகிறோம். இந்த நெக்லஸோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 38 கிராம்ஸ் தான். அதில் 3.4 கிராம்ஸ் லெஸ் பண்ணி 35 கிராம்ஸ் தான் இதோட வெயிட் இருந்தது. நடுவில் லக்ஷ்மி கொடுத்து. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெரிய யூ டைப் ஹாரம். இந்த ஹாரத்தோட வெயிட் பார்த்திங்கன்னா 209, அதாவது 209 கிராம்ஸ் இருந்தது. 209 கிராம்ஸ் டோட்டல் வெயிட். நல்ல ஒரு 3 லேயரில் ஹாரம் கொடுத்துருந்தாங்க. சென்டரில் உள்ள பெண்டன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. அழகாக எம்போஸ்டாக இருந்தது. ஸோ டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா 26 சவரன் வருது. இதில் கோல்டோட வெயிட் மட்டும் 23 சவரன். அதாவது 3 சவரன் அந்த கெம் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் அண்ட் பிங்க் கலர் கெம் ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸ் அதோட வெயிட்டெல்லாம் லெஸ் ஒரு 3 சவரன் லெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டு மட்டும் பார்த்திங்கன்னா இதில் 191 கிராம் கோல்டோட வெயிட் மட்டும் இருக்குது. அதாவது 23.25 சவரன் இந்த ஹாரத்தோட வெயிட், கோல்டு வெயிட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் தான். இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 323 கிராம்ஸ் இருக்குது. அதாவது டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா 40 சவரன் இருக்குது. இந்த லக்ஷ்மி பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக எம்போஸ்டாக இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அதை நான் தொட்டு பார்த்துட்டே இருந்தேன். இதில் வந்து நிறைய பீட்ஸ் அண்ட் பேர்ல்ஸ் எல்லாம், குட்டி குட்டி பேர்ல்ஸ் பீட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட டோட்டல் வெயிட் வந்து 323 கிராம்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுலேருந்து 40 கிராம்ஸ் வந்து இந்த ஸ்டோன் பீட்ஸோட வெயிட்டெல்லாம் லெஸ் பண்ணிவிட்டு இதில் உள்ள கோல்டோட வெயிட் மட்டும் 283 கிராம்ஸ் இருக்குது. அதாவது 35 சவரன் இருக்குது. டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா 40 சவரன். அதில் 5 சவரன் வந்து ஸ்டோன் அண்ட் பீட்ஸோட வெயிட்டை லெஸ் பண்ணிவிட்டு இதோட கோல்டு வெயிட் பார்த்திங்கன்னா 35 சவரன் இருக்குது. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் பீஸ். இது மட்டும் போட்டால் போதும், நெக்லஸ்லாம் தேவையில்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இன்னொரு ஒரு ஆன்டிக் ஹாரம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான லக்ஷ்மி வச்ச ஒரு ஆன்டிக் ஹாரம். நல்ல ஹெவி வெயிட் ஆன்டிக் ஹாரம். இதோட லக்ஷ்மியும் பாருங்கள் நல்ல எம்போஸ்டாக இருக்கும். அழகாக காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹாரத்தோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வெயிட்டு 271 கிராம்ஸ், அதாவது 33.25 சவரன் இருக்குது. இதில் வந்து அந்த கெம் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகாக பிங்க் கலரில் அழகாக பதிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது இந்த டிசைன். அண்ட் இந்த பிங்க் வந்து அடிக்க வர மாதிரி இல்லாமல், பிங்க்கும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் ஒரு அழகான கலராக இருந்தது. அந்த கெம்ஸோட கலர் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 சவரன் லெஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பீட்ஸ்க்காகவும் அந்த கெம் ஸ்டோன்ஸ்க்காகவும் லெஸ் பண்ணிவிட்டு இதோட கோல்டோட வெயிட் பார்த்திங்கன்னா 30 சவரன் இருக்குது. அதாவது 244 கிராம்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 1.5 சவரனில் தொடங்கி 50 சவரன் வரைக்கும், அதாவது ஒரே பீஸ் சொல்கிறேன், 1.5 சவரனில் தொடங்கி 50 சவரன் வரைக்கும் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக திருநெல்வேலி லலிதா ஜுவல்லரி ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு லலிதா ஜுவல்லரி ஸ்டாஃப்ஸோட ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப பேஷன்ஸாக இருப்பாங்க. நல்லா அப்ரோச் பண்ணுவாங்களே நம்மளை, நல்லா கவனிப்பாங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுவாங்க சலிக்காமல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து லலிதா ஜுவல்லரியில் போய்ட்டு அக்ஷய திருதிக்கு முன்னாடி லலிதா ஜுவல்லரி ஒரு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.